ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சம் தான். ஸோ இது வந்து எல்சிஎம் பேஸ் பண்ண சம். ஸோ நமக்கு இங்கே 3 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம எப்படி எல்சிஎம் எடுக்கிறோன்றதான் கொஷின். ஸோ இது 3ஓட எல்சிஎம் என்ன? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்றுக்கும் தனித்தனியாக ஃபேக்டர்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் இந்த சம். ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கா? x² - 2x - 3. ஸோ இதில் -3 ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும், அதை ஆட் பண்ணால் -2 வரணும். பார்க்கலாமா? ஸோ -3 1 3s are 3, ஓகேவா? ஸோ இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 வருது, ஆனால் -3 வரணும். அதுக்கு ஏதாவது ஒன்றில் மைனஸ் பண்ணால் போதும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் -2 வரும். ஸோ இங்கே போட்டிங்கன்னா -3 ஆட் பண்ணால் -2 வந்துடும். ஸோ அதை எப்படி எழுதணும்? x - 3 x + 1. So second term x² + 3x + 2. ஓகே, இதே மாதிரி தான். ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். 1 2 is 2. ரெண்டையும் ஆட் பண்ணால் 3, மல்டிப்ளை பண்ணால் 2. ஸோ x + 2 and x + 1. ஃபைனலி x² - 1. ஸோ இது பார்க்க என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா a + b × a - b. இங்கே ஏன்ற பிளேஸில் எக்ஸும் பின்ற பிளேஸில் 1 இருக்குது, ஓகேவா? ஏன்னா 1² 1 தான். ஸோ அப்படி போட்டோன்னா x + 1 × x - 1. எல்சிஎம் பார்த்தலாமா? ஓகே, ஸோ இங்கே x - 1 இருக்குது, இங்கே x + 1 இருக்குது. இந்த x + 1 எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இது 3லேருந்தும் x + 1 எடுத்துக்கலாம். ஸோ x + 1. ஸோ மற்ற எதுவுமே காமனாக இல்லை, மற்ற எல்லாத்தையும் அப்படி எழுதிடலாம். ஸோ x - 1 x + 1 x + 2 x - 3 எதில் இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ அப்படியே பார்த்தோன்னா ஆப்ஷன் பி x + 1 x + 1 x - 1 x - 1 x + 2 x + 2 x - 3 x - 3. ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸையும் இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிங்க.